மற்றொரு வாக்கு பேசலாம் நிகழ்ச்சியில் இன்று நேர்காணல் நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. பல நாட்களுக்கு முதல் இந்த திருவிழா பற்றி நேரடியாக கனடிய தமிழ் பேரவையின் நிறைவேற்று இயக்குனர் டன்டன் துரைராஜுடன் நேர்காணல் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. திருவிழா நடைபெறும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் நிமித்தமாக இப்போது அது ரத்து செய்யப்பட்டுள்ளது. கனடிய தமிழ் பேரவையின் திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது ஏன், எதற்காக ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நிறைய தகவல்கள், அதாவது யாருக்கும் புரியாத தகவல்களாக பரிமாறிக்கொண்டிருக்கின்றது. அந்தந்த அவர்களுடன் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்வதில் எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். அது சரியா தவறா என்பது முடிவு செய்ய வேண்டியது மக்களுடைய கைகளில் இருக்கின்றது. என்ன நடக்கின்றது, என்ன நடந்தது? மிகப்பெரிய ஒரு திருவிழா, உலகம் முழுவதும் பார்த்து ஏங்கிய ஒரு திருவிழா, இடையே குழப்பங்கள் காரணமாக இப்போது நடக்கவிருந்த திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு என்ன காரணங்கள் இருக்கும் என்பதை நிறைவேற்று இயக்குனர் டன்டன் துரைராஜுடன் நேர்காணல் ஒன்று கேட்டிருந்தோம். அதற்கு பதிலளிக்க அவர் வந்திருக்கிறார். என்ன நடந்தது என்று கேட்டு பார்க்கலாம். வணக்கம் டன்டன் அவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சென்ற முறை சந்ததுக்கு பின்னர் இன்று சந்திக்கிறோம். இது காணொலியிலும் நீங்கள் நேரடியாக பகிர்ந்து கொள்கிறீர்கள். எனவே இந்த தமிழர் திருவிழா, இந்த திருவிழா என்ற பெயர் எப்படி முதல் உருவானது? இதற்கு முதற் காரணம் மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொள்வதற்கு ஆசையாக இருக்கிறது. அதுல என்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது, அது என்ன நடந்தது என்று. அந்த தமிழர் பேரவையின் இந்த திருவிழா எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, யாருடைய பெயர் இந்த உருவாக்கப்பட்டது, யார் பெயர்னால் இது உருவாக்கப்பட்டது, அதுக்கு தெளிவான ஒரு முடிவு தெரியலாம். தமிழர் திருவிழா நான் போன முறையாக சொல்லி இருந்தேன். திருவிழா தமிழர்களாக நாங்கள் கொண்டாடினாங்க. பல சமூகங்கள் பெரிய திருவிழாக்களை நடத்துவதை அறிந்திருந்தோம். அது பல கனவு, அப்படியான ஒரு திருவிழா தமிழுக்கு செய்ய வேணும் என்பது கனவு இருந்தது. போர் காலத்தால செய்ய முடியாமல் இருந்தது. 2009 மட்டும் போர் முடிஞ்சு ஒரு வருடங்களில் அதுக்கான திட்டமிடங்களை ஆரம்பித்திருந்தேன். கனடிய தமிழர் நிர்வாக என்ற முறையில் கனடிய தமிழர் பேரவை சில முயற்சிகளை எடுத்திருந்தேன். அது டேஸ்ட் ஆஃப் லாரன்ஸ், டேஸ்ட் ஆஃப் ஏசியா போன்ற அதிகாரத்தில் பகுதிகளில் இருக்கிற மிகப்பெரிய திருவிழாக்கள். அந்த திருவிழாக்களில் 2 பேர் அவர்களுடைய தொடர்புகளை கொண்டு அவர்களோட சேர்ந்து பணியாற்றி அவர்களோட ஜூனியர் பார்ட்னர்ஸ், அதாவது சேர்ந்து வேலை செய்து அவர்களோட வாலண்டியர்ஸாக இது பண்ணி அவர்களோட எப்படி இதை செய்கிறது, அவர்கள் நல்ல உழைப்பு தந்திருந்தார்கள். அந்த தரவுகளை பெற்று பல வருடங்களாக அதை இது பண்ணி 2005ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டிலிருந்து அவர்களோட பயணித்து 2015ஆம் ஆண்டு எங்களுக்கு அனுபவங்கள் அதற்கான கிடைத்திருந்த நிலையில் தமிழர் திருவிழா என்ற பெயரை நான் தான் வைத்து ஒரு அப்ளிகேஷனை போட்டிருந்தேன். சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்ட்ரீட் க்ளோசர் பெர்மிட் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அது உங்களுடைய பேர் தான் இருக்கிறது? என்னுடைய பேர் தான் பெர்மிட் இந்த ஒவ்வொரு வருஷமும் இருந்திருக்கு. ஸ்ட்ரீட் க்ளோசர் பெர்மிட் பேரும் வைத்தது, பேரையும் நான் தான் போட்டு சப்மிட் பண்ணியிருந்தேன். முதல் வருடம் கொஞ்சம் எடுக்கிறது ஈஸியா இருக்கவில்லை. கணக்க சேலஞ்சஸ் இருந்தது அதை செய்யறதுக்கு. ஆனால் முதல் வருஷத்துல இருக்கிற இதெல்லாம் படிச்ச பிறகு அதில் 2வது 3வது வருடங்களில் நாங்கள் எங்களுக்கு தெரியாது பெரிய ஒரு அண்டர்டேக்கிங் தமிழர் திருவிழா நிகழ்த்துறது. பெரிய ரோட பிளாக் பண்ணி செய்ய கணக்க ரெகுலேஷன்ஸ் கவனிக்க வேணும். அது ஒரு மூடியல் இல்லாத மாதிரி திருவை பிளாக் பண்ணியிருக்க அவ்வளவு ரெகுலேஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி செய்து ஒரு வருஷம் சக்சஸ் ஆக்கி அடுத்த வருஷங்கள்ல இன்னும் இது பண்ணி நாங்கள் பிறகு அவர்களுடன் அவர்களுக்கு எங்கள் நல்ல நம்பிக்கை இருந்தது. எங்களால ஒழுங்காக செய்ய முடியும், எல்லாம் ரெஸ்பான்சிபிளான முறையில் செய்யப்படும். பிறகு அதை நாங்கள் தொடர்ந்து செய்து வந்திருந்தோம்.
முதலே சொல்லியிருந்தேன். முதல் விஷயம் உங்களுக்கு மார்னிங் சைடில் தான் இடம் தந்திருந்தார்கள். மார்க்கம் ரோட்கட்டிலிருந்தும் அவர்கள் தலை வந்து விட்டார்கள். ஆனால் இந்த மார்னிங் சைடில் நடந்த பெரு வெற்றி அவர்களாகவே இதை மூவ் பண்ண வேண்டி வந்தது. அவ்வளவு சனம் வந்து விட்டார்கள். மக்களின் ஆதரவு அந்த இருந்தது. பீஸ்ஃபுல்லாக எல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒழுங்கா போயிருந்தாலும் அந்த ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு கிழக்கு பிரச்சனையில உருவாக்கி இருந்தது. இரண்டாவது வருடமே அவர்கள் மார்க்கமோடுக்கு அவர்களாகவே எங்களை செய்யுமாறு கேட்டிருந்தார். அதிலிருந்து தமிழ் பெருசாக வளர்ந்திருந்த ஒவ்வொரு வருடமும் அதை அபிவிருத்தி விருத்தி அடைஞ்சுவதற்கான விளைமுறைகளை எல்லாம் செய்திருந்தோம். கோவிட் வருடங்கள் 2 வருடங்கள் களப்பட்டிருந்தது. ஆனால் மீண்டும் அதனை ஆரம்பிச்சு உடனடியாகவே அதே அளவு ஆட்கள் வந்ததா இருந்தது. போன வருடம் மிக அதிகமான இவர்கள் என்ன சாவடிகளும் இதெல்லாம் எல்லாம் பார்ட்டிசிபேஷன் எல்லாம் இருந்தது. ஆனால் சில சூழல்கள் நடந்தது. ஆனால் அவ்வளவுக்கு தொடர்ச்சியான வளர்ச்சியை கண்டு வந்திருந்தது. இன்னும் இதை வளர்க்கிறதுக்கு எங்களுக்கு பல ஐடியாஸ்கள் இருக்கு. இது ஒரு இன்னும் ஒரு பெருசா வளர்ந்து ஒரு மில்லியன் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எல்லாம் எங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது. அதில் செயற்படுத்துற உலகத்தோடு தான் இருக்கணும். இல்ல இப்ப இது இப்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது முற்றுமுழுதாக இப்ப நீங்கள் தனி நபரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இதற்கு ஏதாவது முதலீடு செய்தவர்கள் அல்லது உங்களுக்கு ஒத்துழைத்தவர்கள் என்று இருப்பார்கள். அவர்கள் யார் யாருக்கு கூடுதலாக இருக்கிறார்கள் இந்த அமைப்புக்குள்ள? இது ஒரு திருத்தம். இது நான் தனி மனிதனாக செய்யப்படவில்லை. இது நான் நிர்வாகி கண்டிய தமிழர் நிர்வாகி இயக்குனர் என்ற முறையில நான் கண்டிய தமிழ் காங்கிரசுக்கு சார்பாக அந்த அப்ளிகேஷனை போட்டிருந்தேன். இந்த நடத்துவதற்கான அப்ளிகேஷனை நான் போட்டிருந்தேன். இந்த பேர் அதனால உங்கள் பெயரை ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டோ இல்லை. இது கனடிய தமிழர் பேரவை தான் இந்த பிரதிநிதியாகத்தான் நான் அந்த திட்டமிடலை செய்து அதனை செய்திருந்தேன். இதற்கு இன்வெஸ்டர்ஸ் ஒன்று ஒரு நான் ப்ராஃபிட் இனிஷியேட்டிவ் லாபநட்டம் என்ற அமைப்பு மட்டுமில்லை. எங்களோட அமைப்பு இந்த முயற்சியும் லாபநட்ட முயற்சி தான். எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஃபண்டிங் எடுக்கிறது இருந்தா சிட்டி ஆஃப் டொரண்டோ ஃபண்டிங் கவர்மெண்ட் ஃபண்டிங் எடுக்கிறதா நாங்கள் ஆடிட்டட் ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ஸ் கொடுக்க வேண்டும். அது 2 வருஷம் ஆடிட்டட் ஃபைனான்ஸ் முதல்ல இருந்தா தான் குவாலிஃபை பண்ணுவோம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டேட் ஃபண்டிங். கவர்மெண்ட் ஃபண்டிங் கட்டாயம் தேவை இதை நடத்தி முடிக்கிறதுக்கு. என்ன செலவுகள் அவ்வளவு அதிகமாக இருக்கு. கவர்மெண்ட் ஃபண்டிங் ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் அது நினைக்கிறேன். ஒரு 15 வீதம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் தேவை. இதை தவிர ஸ்பான்சர்ஸும் வெண்டர்ஸும் தான் மற்ற 2 வழியில இது டிக்கெட் இல்லாத ஒரு இவெண்ட். லட்சக்கணக்கில் ஜனம் வந்தாலும் இது எங்களுக்கு ஒரு வித அடிஷனல் ஃபண்ட்ஸும் பெற போகிறது. அது வாடிக்கையாளருக்கு தான், அதாவது வெண்டர்ஸ் கடையை வச்சிருக்கிறவர்களுக்கு தான் அதுக்கான பலன் கிடைக்குமே ஒழிய கண்டிய தமிழர் பேரவைக்கு வராது. அதனால நாங்கள் சார்ஜ் பண்ற சார்ஜஸ் வெண்டர்ஸுக்கான சார்ஜஸும் இதுக்கு ஸ்பான்சர்ஸ் இதை நடக்கலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அவங்க விடுதலும் இல்லை. அவர்களின் பணமும் கவர்மெண்ட் ஃபண்டிங் எல்லாம் சேர்ந்துதான் அதை திட்டமிட்டு அதுக்கான இலக்குகளை அடைஞ்சு இது வந்திருக்கும். இது மக்கள் சொத்து என்று சொல்லுகிறார்கள். இது எந்த வகையில் மக்கள் சொத்து ஆக அவர்கள் கூறுவதற்கான உரிமை எடுத்துக்கொண்டார்கள்? இது கனடிய தமிழர் பேரவை உருவாக்கி இது திட்டமிட்டு உருவாக்கி கனடிய தமிழர்களுக்காக இது பண்ணின ஒரு திருவிழா. தமிழர்களின் கலை, பண்பாடு, இசை, உணவு எல்லாத்தையும் வெளியால கொண்டு வரதுக்கு எல்லா கல்லின மக்களுக்கும் மத்தியில கொண்டாடுவதற்கும் ஒரு முயற்சியாக திட்டமிட்டு செய்யப்பட்டது. கனடிய தமிழர் பேரவை தான் செய்யப்பட்டது. தமிழை இது பண்றதுக்காகத்தான் செய்யப்பட்டது. வேற ஒருத்தர் செய்யத்தான் வேணும். இப்ப நாங்கள் கனடிய தமிழ் இருக்கை யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் தமிழ் இருக்கை அமைப்பதென்றால் ஒரு ஆர்கனைசேஷன் முன்வன்று அதற்கான கான்ட்ராக்டை சைன் பண்ணி செய்யப்படும். அந்த மாதிரி நாங்க கான்ட்ராக்டை சைன் பண்ணி இது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எடுத்து செய்து வந்திருக்கிறோம். உலகாலம் இவ்வளவு பெரிய இதாக விருத்தி வளர்ச்சியாக இருக்கிறது. அந்த திட்டமிடல தொலைநோக்க இதோட செய்து வந்திருக்கிறோம். இதை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். இது மக்கள் சொத்துன்னு சொல்றது ஒரு உள்நோக்கத்தோட சொல்றது கையகப்படுத்துறதுக்கோ இது வேற தான் எனக்கு படுகிறது. இது கனடிய தமிழர் பேரவையின் ஒரு விழா
என்ன தமிழர்களுக்காக நாங்கள் ஒரு தைப்பொங்கல் நிகழ்வு நடத்தலாம். அது மாதிரி தமிழர் விழாவும் அப்படியான ஒரு விழா தான். இப்போ அண்மை காலங்களிலே பிரச்சனைக்குரியவர்கள் என்று அறிந்தவர்களோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா? அது கெனடிய தமிழ் தேசிய அவை என்று என்ற அமைப்பு தான் கூடுதலாக இதற்கு எதிராகவும், மற்ற கெனடிய தமிழ் கூட்டு என்ற அமைப்பு உங்களுக்கு எதிராக அமைத்து அவர்கள் நடத்த முடியாது, அதிலே தங்களுக்கும் பங்குதார் என்று சொல்லி நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இடையிலே நீங்கள் இந்த கடந்த காலத்திலே இருந்த, அதாவது போன முறை நாங்கள் நேர்காணல் மூலம் உங்களை கண்ட போது பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார்னு சொல்லுவீங்க, அதுக்கு பின்னர் நீங்கள் பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தி இருந்தீர்களா அவர்களோடு? நாங்கள் போன முறையே நடந்த இதுகளுக்கு பிறகு கணக்கு நடவடிக்கைகள் எடுத்திருந்தோம். போன முறை சொல்லி இருந்தேன், மன்னிப்பு கேட்டது கலந்துரும், அதுக்கு முதலே செய்யப்பட்டு ரொம்ப முடிஞ்சிருந்தது. அதுக்கு பிறகு அதுக்கான நடவடிக்கை கணக்கு எடுத்திருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த போன முறையும் இந்த இதற்கு பாய்காட்டை கால் பண்ணியிருந்த, அதாவது புறக்கணிப்பு கொண்டு கோரியிருந்த இந்த அமைப்புகள் 2 அமைப்புகள் தான், அமைப்பு இல்லை உண்ட அமைப்பு. நிறைய தமிழர் தேசிய அவை என்றது 2010ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வரும் அமைப்பு. மற்றது அது அமைப்பில் ஒரு குழுவா சிலர் சேர்ந்திருந்தார்கள். அவர்கள் 2 பேரும் தான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பகிரங்கமாக பொது வழியில் இதுக்கு புறக்கணிப்பை கோரியிருந்தார்கள். அவர்கள் 2 பேரோடையும் நாங்கள் கனடிய தமிழர் தேசியாவே ஒரு அமைப்பா இருக்கிறபடினால அவர்களுக்கு 6 மாதத்துக்கு முதலே நாங்கள் எங்கள் நிர்வாக உறுப்பினர்களாக சந்திப்பை ஏற்படுத்த செய்யறதுக்கு, இதை பற்றி கதைக்கிறதுக்கு கேட்டிருந்தோம். ஆனால் அவர்கள் தரவில்லை. அது கடைசியாக ஜூலை 27ஆம் தேதி தான் முதலாவது சந்திப்பு நடைபெற்றது. அது 2 பேர் அதுதான் நடந்தது. அப்ப அந்த சந்திப்பில் அவர்களின் பிரதிநிதிகள் 4 பேர் வந்திருந்தார்கள். எங்களோட பகுதியிலிருந்தும் 4 பேர், நான் உட்பட நிர்வாக உறுப்பினர், ஆலோசனை உறுப்பினர் பேரலையும் சொல்லலாம், அவர்கள் இருந்தார்கள். அதில் அவர்கள் விளக்கி கூறியிருந்தோம் தமிழர் திருவிழாவின் முக்கியத்துவத்தை. அது இவ்வளவு தொடர்ந்து செய்யப்பட வேண்டும், அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டும், இது தடப்படக்கூடாது, இதனால் வேற பிரச்சனைகள் வரக்கூடாது. இதை நாங்கள் கருத்துக் கொள்ளலாம், எங்களுக்கு தொடர்ச்சியான உரையாடல்களை செய்து கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு புரிந்துணர்வோடு பயணிக்கிறதுக்கு நாங்கள் தான் ஒரு விஷயத்தை செய்ய கேட்டாலும் வேற அணுகுமுறைகள் இருக்கலாம். அந்த இதில் செய்யறதுக்கு தொடர்ச்சியான உரையாடல்களை வைத்து செய்து கொள்ளலாம். அதற்கான அவர்கள் சில இதில் வச்சிருந்தார்கள். ஆனால் அதற்கு நாங்கள் சிலர்களுக்கு ஏற்றுக்கொள்ள தயாராயிருந்தா அதை சொல்லியிருந்தோம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத இன்னொரு அமைப்பின் இதில் அவர்கள் என்னன்னு சொல்றது, இன்டிமிடேஷன், ஒரு டிமாண்ட்ஸ்கள் வைக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாத இதுவரையும் இருந்தது. அதற்கு இது பண்ண முடியவில்லை. அது ஒரு 27ஆம் தேதி நடந்த இதோட அது முடிவெட்டு விட்டது. அதுக்கு மேல் அடுத்தால கொண்டு போக முடியாத ஒரு சந்திப்பு தான் நடந்தது. தமிழர் தேசிய அவையோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியவில்லை. அவர்கள் உங்களிடம் ஏதாவது கோரிக்கை வைத்தார்கள்? அவர்கள் எங்களோட நிர்வாக சபையில இருக்கிற ஆட்கள் ரிசைன் பண்ணணும், நான் நிர்வாக இயக்குனர் முறையில பதவி விலகணும், இப்படியான இதுகளை முன்வைத்தார்கள். இன்னொரு அமைப்புக்கு இந்த மாதிரியான இதுகளை செய்ய முடியாது, செய்யறது பிழையான விடயம் மட்டுமில்லை, இது இன்டிமிடேஷன் இதுல நாங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். அவர்கள் இந்த அமைப்புக்குள்ளே இல்லை, அவர்கள் இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. இதோட நாங்கள் கனடியன் தமிழ் காங்கிரஸ், கனடியன் தமிழ் சேம்பர், இது முழுமையான இண்டிபெண்டன்டான ஒரு அமைப்பு. அவர்கள் அந்த புறக்கணிப்பை கோரினபடினால அவர்களோட சந்திச்சு விளக்கம் கோரி அதற்கான இதில் எடுத்து இதை நடத்துவதற்காக தமிழர் திருவிழாவை இவர்கள் புறக்கணிப்பை கூறினால், அப்போ மெயினாக அவர்களோட கலைக்க வேண்டிய இன்னொரு தேவையும் வந்து விட்டது. 6 மாசத்துக்கு முதல் இவர்களோட பேச கேட்டிருந்தாலும் இப்போ ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே சிட்டி ஆஃப் டொரண்டோ எங்களுக்கு ஒரு இதை வைத்தது, நீங்கள் போலீஸ் பாதுகாப்பை கூட்ட வேண்டும். போன முறையானது நாங்கள் நார்மலாக கொடுத்து கொண்டு வந்த இதுல இருந்து 3-4 மடங்கு போலீஸ் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வைத்தார்கள். போன முறை நடந்த இன்சிடென்ட்ஸை வைத்து அது மிகப்பெரிய பணம். அது அப்படி செய்து கொண்டு இதை நடத்த முடியாது. அத்துடன் போலீஸுக்கு பே பண்ணித்தான் இந்த சர்வீஸ் எடுக்க வேணும். அவர்கள் சும்மா செய்ய மாட்டாங்க, அவர்களுக்கு கட்டணம் செலுத்தி தான் இது பண்ண முடியும்.
அதே நேரம் பிரைவேட் செக்யூரிட்டியும் கூட்ட ஒன்று தேவைப்படாது. அப்ப இது வந்து எங்களோட இந்த பட்ஜெட்ல எவ்வளவு குறைச்சி வச்சிருந்து செய்யக்கூடிய பிடிக்கின்ற பட்ஜெட்லயே 25% அந்த இதில் செய்ய முடியாது. அதனால் இவர்களுடன் பேசியிருந்தோம், பகிரங்கமாக புறக்கணிக்கக்கூடியவர்களுடன் பேசியிருந்தோம். நீங்கள் அந்த புறக்கணிப்பை வாபஸ் வெல்வார்கள் இருந்தா இதை நடத்த முடியும். இந்த சிட்டி போலீஸ் அதெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றார்கள். இவர்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் அதை நாங்கள் அவர்களிடம் காட்டி இந்த அளவு போலீஸ் தேவையில்லை, அதுக்கேற்ற மாதிரி குறையுங்கள், 3 நாள் மடங்கில் அவர்கள் குறைச்சி இது பண்ணிடுறாங்கன்னா நாங்கள் அதை செய்ய எத்தனிக்கலாம். அதுவும் தேவையா இருந்தது. 6 மாசமாக விட்டது. இது இன்னுமே தேவையா இருந்தது. 2ஆம் போருடையும் கதைச்சு இந்த புறக்கணிப்புன்றதை அவசரம் பண்ணினால்தான் இதை நடத்தக்கூடிய ஒரு தகவல் உண்டு. எங்களான முழு முயற்சியும் செய்து பார்த்தோம், விட்டுக் கொடுப்புகளையும் செய்து பார்த்தோம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு இன்னொரு அமைப்பில் இருந்தே உங்களை விலக சொல்லியும் இதுல கேட்கிறது இதை பண்ண முடியாது. நியாயமான ஏதாவது இருக்கு அதுக்கு நாங்கள் ஏன் இதை கேட்கிற விஷயத்துக்கு ஆல்ரெடியே நாங்கள் கணக்கு ஆக்ஷன் எடுத்து இருந்தோம். அப்ப அவர்களுடைய காரணம் ஏற்கனவே நடந்த விடயங்கள் காரணமாக என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுக்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறீங்கன்னு சொன்னீர்கள். அதை சொல்லியிருந்தோம், அவர்களுக்கு சொல்லியிருந்தோம், இது செய்திருக்கிறோம். இதெல்லாம் அவர்கள் இன்னும் அதிகமாக வச்சிருக்கோம். அவர்களின் சில கோரிக்கைகளை நாங்கள் இதை நடத்துவது நோக்கத்திற்காக ஏற்றுக்கொண்டும் இருந்தோம், அவர்களின் சில கோரிக்கைகளை. ஆனாலும் அவர்கள் மேலும் மேலும் அதிகமாக 27ஆம் தேதி நடந்தது, சிசிடியுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. அதோடு முடிவெட்டு விட்டது. பிறகு மத்தியஸ்தம் ஒருவர், நான் பெயரை சொல்லுவேன், அஜித் புவனேஸ்வரன் என்ற கமிட்டி தலைவராக இருக்கிற அவர் வந்து அவர் வந்து மத்தியஸ்தம் செய்வதற்காக அணுகியிருந்தார். நாங்கள் கேட்கவில்லை, அவர்கள் அணுகி தமிழகத்தில் கட்டாயம் நடக்க வேண்டும், அதற்கு நாங்கள் காய்க்கிறோம், நாங்களும் இது பண்றோம், நீங்கள் பேச வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர் இன்னொருவரையும் இணைத்துக் கொண்டு, ராமணன் சந்திரசேகரமூர்த்தி என்று இன்னொருவரையும் இணைத்துக் கொண்டு அவர்களுடன் தொடர்பு கொண்டு இன்னொரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள். அவரின் காரியாலயத்திலே அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள். அந்த சந்திப்பு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெற்றது. அந்த இதில் முதலே நாங்கள் பல விஷயங்களை கழிச்சு அக்ரி பண்ணின நிலைமையில் அதை நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாம் ஓகே, இதுவரை பாய்காட் பண்ண மாட்டினோம். அது நாங்களும் விட்டுக் கொடுப்பதில் சில அவர்களின் கோரிக்கைகளுக்கு அணியிருந்தோம். ஆனால் சந்திப்பில் வந்து அவர்கள் இன்னும் அதிக கோரிக்கைகள் அந்த இதுகளை வேறு வேறு காரணம் சொன்னார்கள். அவர்கள் முழுமையாக கம்யூனிகேட் பண்ணப்படவில்லை. இது நாங்கள் வந்து முடிவு கொண்டு வருவோம் நம்பிக்கையில் தான் அந்த சந்திப்பை செய்திருக்கோம். அந்த மத்தியஸ்தம் மத்தியில நாங்கள் நேரடியாக பேசினா சரிவரையில மத்தியஸ்தர் மீடியேட்டர்ஸ் என்ன செய்கிறது சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கும் தான் நாங்கள் நேற்றிருப்போம். அப்ப இது நீங்கள் கனடிய தமிழ் தேசிய அவையோடு தான் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா அல்லது கனடிய தமிழ் கூட்டோடும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள்? கனடிய தமிழர் தேசிய அவையின் பிரதிநிதிகள் 2வது மீட்டிங்குக்கு வந்திருந்தார்கள். மற்றது ரொனால்டு, மோகன் ராமகிருஷ்ணன் 3 பேர் வந்திருந்தார். அவர்களோட முதல் கூற்றிலேயும் வந்திருந்தார்கள். 2ஆவது சுற்றிலேயும் பேசியிருந்தோம். அவர்களை தவிர கனடிய தமிழர் கூட்டு அமைப்பில் ஒரு சிலர் இதில் அபிசிங்கம் என்று சொல்லப்படுகின்ற கனடிய தமிழர் பேரவையின் ஸ்தாபகராக கருதப்படுவதில் பிரசிடண்டாக இருந்த 2001 காலகட்டங்களில் அவர் வந்து இந்த இதற்கு கூட்டு சொல்லி ஒரு கொஞ்சம் பேரை நினைச்சு கொண்டு இது பண்ணி இருந்தார். அதில் கூடுதலான ஒரு சிலர் தான் எங்களுக்கு தெரியும். அதுல வேற இதில் இருந்திருந்தார்கள். அவர்களும் போன முறையா புறக்கணிப்பு என்று புறக்கணிப்பு பிரச்சாரங்கள் செய்திருந்தார்கள். அவர்களுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தை இது பண்ணினோம். சிங்கம் தலைமையிலான ஒரு குழுவினருடன் சந்தித்திருந்தோம். அதில் மரியோ புஷ்பரட்னம் மற்றும் அமல்ராஜ் ஜோசப், நிருஜன் குணாலன் என்று 4 பேர் அந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். அது வந்து பல சுற்று பேச்சுவார்த்தையில பல ஆன்லைனாகவும் அதாவது விர்ச்சுவலான
சந்திப்புகளும் மின்னஞ்சலாலும் பல தொடர்பாடலும் நடந்து விட்டது. அதெல்லாம் எங்களுக்கு ப்ரூஃபா இருக்கிறது. அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாரதுக்கு பல முயற்சிகளை செய்திருந்தோம். ஆனால் அவர்களும் ஒரு கட்டத்தில் முழுமையாக தொடர்பாளர்கள் எல்லாம் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரும் தரவாக நாங்கள் நினைச்சிருந்த நேரத்தில் இந்த தொடர்பாளரை முழுமையாக நிறுத்தி விட்டிருந்தார்கள். அது 2 கிராம அது அது அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் முடிஞ்ச எல்லாம் இது டைம் இது பண்ண பிறகு அவர்களோட மின்னஞ்சல் அது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத இதே மாதிரியான இதெல்லாம் இன்டர்வியூ பண்ற மாதிரியான இதெல்லாம் நியாயமற்ற கோரிக்கைகளை முன்வச்சு கொண்டிருந்தார்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் 2 கிழமைக்கு தொடர்ச்சியாக திங்கட்கிழமை இருக்கிறேன் அன்றைக்கு ஒரு முடிவு ஒன்று எட்டப்படுற நிலைமையில் அந்த நிலைமையில வந்திருந்த நேரத்துல அவர்கள் அதை நிறுத்தி வைத்திருந்தார். சோ அவர்களுடையும் அந்த இது முடியாமல் போயிருந்த நேரத்தில் எங்களுக்கு நேர காலம் காணாமல் போய்விட்டது. 2-3 கிழமைக்குள் வந்துவிட்டது. இந்த போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் இதை நாங்கள் குறைக்கிறதுக்கான இல்லாத நேரத்திலேயும் அதை நாங்கள் முழுமையாக இது பண்ணாத நேரத்திலேயும் இதே நேரம் இவர்கள் புறக்கணிப்பு வச்சிருந்தோம். இவர்கள் இல்லாட்டியும் வேறொரு ஆக்கள் வேற யாரும் இந்த இதை பாவிச்சு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்தாலும் அது எல்லாருக்கும் கூடாது. தமிழர் இதை பாதிக்கும் இமேஜ். நாங்கள் இமேஜுக்காக தான் நாங்கள் உலகமே கல்வி தமிழர் இமேஜுக்காக தான் உலக ஆழமும் பாடுபட்டிருக்கிறோம், இது பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. அப்படியான ஒரு அசம்பாவிதமோ யாரோ ஒருத்தர் கூட இதால தூண்டுவப்பட்டு இது பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு இதுவும் இருந்தது. ஸோ போலீஸ் இதுல இது பண்ண முடியாது. இவர்களாலையும் ஒரு இவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நியாயமான இதுக்கு முன்வரவில்லை. எவ்வளவு தூரம் அழுத்தி கூறியும் இதன் தமிழ் ஃபெஸ்டிவல் இம்பார்ட்டன்ஸை தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டியது அடுத்த சந்தை கொண்டு வருவது எல்லாம் சொல்லி பார்த்தோம். ஆனால் அவர்கள் வராத நிலையில் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் இது பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் இந்த முயற்சியை அடுத்த முறை நிச்சயமா செய்வோம். அப்போ உங்களை விலக்கிவிட்ட நீங்க பதவியிலிருந்து விலகிவிட்டதாக ஒரு செய்தி ஒன்று இப்போது பரவி கொண்டிருக்கின்றது. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? அது எனக்கு இப்பதான் தெரியும். இதுக்கு வந்து ஒன்று கேட்கதான் பால் பண்ணி சொன்னார். இப்படி ஒன்று நடந்தது உண்மையானது. இது இப்படி கல பொய் பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உள்நோக்கம் கொண்ட பிரச்சாரங்கள் எந்த விதம் உண்மை இல்லை. இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்புல இருக்கிறோம், இலங்கை அரசாங்கம் ராஜபக்சோட இது பண்றோம், சொத்து அப்பட்டமான பொய். 25 வருஷத்துக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு 20 வருஷமாக அமைப்பு இருக்கிறேன். அது எந்த வித உண்மையும் அதுகளில் இல்லை. இப்ப வார நியூஸ் மாதிரி இந்த வித உண்மையும் இல்லை. அதுக்கான முடிவு எங்கள் நிர்வாக சபை தான் எடுக்கலாம். நான் சொன்னா எடுக்கலாம். அது வெளியால அது இது நாங்கள் ஆபீஷியலாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். எல்லாமே ஆபீஷியலா இன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறோம். எல்லாம் வெளிப்படையாக அப்படியான ஒன்றுதான் நான் கட்டாயம் இருப்போம். இது அப்புறம் அவர்கள் உங்கள் மீது சாட்டுகின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு 2-3 விடயங்களை நினைக்கிறேன். ஒன்று, இன அழிப்பை நீங்கள் கூறாது, அதை நீங்கள் சொன்னீர்கள், சென்ற நேர்காணல் மூலம் சொல்லியிருந்தீர்கள். அதற்கான காரணங்களை ராஜபக்ச குடும்பத்தை சந்தித்தது, அது தவிர நிதி மோசடி அப்படியும் நடந்தது என்று சொல்லப்படுகின்றது. நிதி மோசடி, இந்த 3 விதங்களுக்கும் இப்போது சுருக்கமாக என்ன காரணங்கள்? இது தவிர்க்கப்படும் இல்ல உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறது? ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எங்களுக்கு ஒரு வித தொடர்பும் இல்லை. இந்த போன முறை நான் சொன்ன சுருக்கமாக சொல்றேன்டால் அந்த இமாலய அதற்கான விரைவை முழுமையாக உலக தமிழர் பேரவை தான் நடத்தியிருந்தது. எங்களுக்கு அனைத்து தமிழர்களின் பேரவையின் பங்கு கிட்டத்தட்ட இல்லை. ஆனால் அதுக்கு அவர்களின் முயற்சி நாங்கள் 2009ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு உலக தமிழர் பேரவையில் அங்கத்துவம் வகிக்கிறோம். அவர்களின் பல திட்டங்கள், நல்ல திட்டங்கள் நடைபெற்றது. அட்வொகசி பல மட்டங்களில் நடைபெற்றது. இந்த உலக தமிழ் பேரவைக்கு யார் தலைவராக இருக்கின்றார்? அதில் சுரேந்திரன் தான் முக்கியமானவர். அவர் தான் இதற்கான அணிவாய்வு திட்டமிடல்கள் செய்திருப்பார். அவர்களின் இதுதான். ஆனால் அந்த நோக்கம் எங்களுக்கு சரியாக பட்டுவிட்டிருந்த வழியினால் அது அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு எதிர்ப்புகளை குறைக்கிறது. மக்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு தீர்வு வேற நேரத்தில் எதிர்ப்பை குறைப்பதற்கான ஒரு பிரச்சார முயற்சி என்றதுதான் எங்களோட முழுமையான நம்பிக்கை. இதற்கு முழுமையான மேற்கத்திய நாடுகளின் அனுசரணை இருந்தது. அது கட்டாயம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அவர்களின் முழு ஒத்துழைப்பும் அனுசரணையும் இருந்தபடியினால் நாங்கள் அதில்
செய்து போயிருந்தோம். ஆனா யாரை சந்திக்க போறார்கள் என்றோ என்ன அந்த இதுகள் எங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அது அங்க போன இடத்துலதான் எல்லாம் எந்த தகவலை சந்திக்கிறோம் அந்த அட்டவணை முழுமையாக உலக தமிழர் பெயர் நடந்தது. இதுவரையும் நாங்கள் அவரோட பங்கு பெற்றிருக்க எல்லா விடயங்களையும் அவர் அந்த இதெல்லாம் இருந்தது. அந்த HD இது. ஆனால் நாங்கள் அதற்கு பிறகு படத்துல இருந்த சைன் பண்ணி மெம்பர்ஷிப்ல இருந்தும் முன்னாள் தலைவர் இருந்திருந்தார், இது பண்ணிவிட்டார். அதே நேரம் GDF இருந்து அங்கத்துவத்தை நாங்கள் இருந்து விளக்கி இருந்தோம். ஏனென்றால் நாங்கள் அதை உருவாக்குது அந்த திட்டமிடலுக்கு எங்கள் பங்களிப்பு நாங்கள் இல்லை, அவர்கள்லாம் செயற்படுத்தினா அவர் நம்பித்தான் செய்தாங்க சொல்லி. ஆனால் எங்களை பங்களிப்பு இருக்கவில்லை. இருந்தாலும் அவர் ராஜபக்சவோடு சேர்ந்த ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. ராஜபக்சவோடு பேசக்கூடாது என்று இவர்கள் கூறுவதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. நான் ஏற்கனவே இதற்கு முதலும் கூறியிருந்தேன், ஒரு அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவது எந்த வித தவறும் இல்லை என்று நினைக்கிறேன். விடுதலை புலிகள் இருக்கும் காலகட்டத்திலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இப்ப கூட இலங்கை அரசாங்கத்தோட பேசி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். எதற்காக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்? அவர் தொடர்ந்து இந்த சண்டை வேண்டாம், ஒரு காலகட்டத்தில் அமைதி தேவைப்படுகிறது, அதற்காக அவர் இப்ப சொன்ன விடயங்களை செய்வதாக கூறியிருந்தால் அந்த பேச்சுவார்த்தையை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதே முயற்சியை நீங்கள் எடுத்தீர்களா எனக்கு தெரியவில்லை. அது உங்கள் உள்மனத்தில் இருக்கின்ற விடயங்கள் மற்ற உங்களுடைய அறிக்கைகளில் இருக்கின்றது. அது தவிர ஏற்கனவே துரோகிகள் என்று எல்லோரையும் பட்டம் சூட்டப்பட்டவர்கள் அல்லது ஒதுக்கிவிட்டவர்களை எல்லோரையும் இணைத்துக் கொண்டுதான் தேசிய தலைவர் தேர்தலுக்குள்ளே வந்தார். தேர்தலுக்கு வந்தபோது எல்லா துரோகிகள் என்று அளிக்கப்பட்ட இயக்கங்கள் பின்னர் அவர்களில் இருந்த தலைவர்களை கூப்பிட்டு சமாதானத்திலே ஏற்படுத்தி அரசியலுக்குள் அவர்களையும் இணைத்துக் கொண்டுதான் சமாதானம். உங்களை மன்னிக்காததுக்கு அவ்வளவு பெரிய குற்றம் என்ன செய்து விட்டீர்கள் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை. அதை மன்னிக்க முடியாதவர்கள் எப்படி அரசியலுக்கும் மக்களுக்கும் இடையிலே சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்று நீங்கள் மன்னிப்பு கோரியிருக்கிறீர்கள். அந்த அறிக்கையிலே நீங்கள் அந்த ஊடக சந்திப்பின் போது வாசிக்கும் போது கேட்டிருந்தேன், தெளிவாக கேட்டிருந்தேன். உங்களிடம் நேரடியாக நேர்காணலிலும் கேட்டிருந்தேன். அதற்கு மேலாக உங்களிடம் ஏதாவது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்களா? மன்னிக்க முடியாத குற்றம் என்று இன்னும் எதை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள்? இந்த ராஜபக்சவுடன் சேர்ந்து எடுக்கப்பட்ட படம் நிறைவேறை இனவழைப்பை செய்தது காயப்படுத்தி இருக்கிறது. அதற்கான மன்னிப்பை நாங்கள் கோரியிருக்கிறோம், மனப்பூர்வமான மன்னிப்பை கோரியிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட இனவழைப்பு முன்னென்று செய்தவர் அது எல்லாருக்கும் கொடுத்த முறையில தான் நாங்கள் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் ஸ்பெஷல் ஆண்டு இல்லை, நூற்றுக்கணக்கான கேட்க அப்படி கொடுத்திருந்தாங்க. நாங்கள் நீங்க சொன்ன மாதிரியான சில இதெல்லாம் இருந்தா, ஆனா நாங்கள் ரியலைஸ் பண்றோம் அது பல பேரை காயப்படுத்தி இருக்கு. அதற்கான மன்னிப்பை கோரியிருக்கோம். ஆனால் நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் செய்ய கையை கொடுத்து எவ்வளவு துரோகியா இருந்தாலும் எவ்வளவு உங்களுக்கு எதிரி என்றாலும் கொடுத்துத்தான் செய்யறதோ. அதனால அவங்களோட தொடர்பு இருக்கொண்டோ அவர்களோட ஒரு கூட்டு வச்சிருக்கிறோமோ ஏதோ நாங்கள் டீல் கட் பண்ணி இருக்கிறோமோ பொருள் இல்லை. அது எந்த பெரிய பேச்சுவார்த்தையா இருந்தாலும் பாலஸ்டைன் இஸ்ரேல் அரபாத் ராபின் யாரு செய்தாலும் அவங்களுக்கு கண்ட ஆட்டு இல்லாமல் இருக்கும். இது அவங்க கையை கொடுத்து கடைபிடிச்சுன்னு தான் செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி இது நாங்கள் இந்த மாதிரி இதை நாங்கள் புலிகளின் இதழோட ஒப்பிட முடியாது. அது தீர்வுக்கான ஒரு இது. இப்போ நாங்கள் இது என்ன செய்தது என்றால் இந்த ஹிமாலயா டிக்ளரேஷன் அந்த கேம்பெயின் அந்த இதை நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போகிறோம் என்று எல்லா தலைவர்கள், சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் முழு பேருக்கும் அறிவிச்சுறதுக்கு கொடுத்ததுதான். அவருடைய பெர்மிஷன் கூட கேட்கையில எல்லாருக்கும் கொடுத்தது. இதை நாங்கள் செய்ய போறோம் என்று சொல்லி உலகம் நாடு முழுக்க செய்ய போறோம். எல்லா மக்களிடம் போய் இதுதான் நடந்தது. ஆனா இவர்கள் இந்த விஷயத்தை மக்களுக்கு இருக்கிற அந்த கோபத்தை அந்த படத்தால இந்த ரைந்தராட்ச கோபத்தை தொடர்ந்து அதனை திருப்பி சொல்லி இந்த மாதிரி வேற உள்நோக்கம் கொண்டதாக தான் எங்களுக்கு தெரியப்படுகிறது. நாங்கள் மீண்டும் அதற்கான இதை செய்திருக்கிறோம். அதற்கான பொறுப்பை எடுத்து அதில் இருக்கும் தலைவர், முன்னாள் தலைவர் ரிசைன் பண்ணி அலுவலக பதவியில் இருந்த மட்டும் இல்லை, இதுல இருந்தும்
விலகி இருந்தார். அவருடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து விலகி இருந்தார். ம். கொடி இதெல்லாம் எடுத்த பிறகு இவ்வளவு தூரம் திருப்பி அதை சொல்லியும் இவர்கள் திருப்ப அதை சொல்லி உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. ம். இது மட்டுமில்லை, இனவழிப்பு நான் போன ஒரு டீட்டெயிலாக ஆச்சுன்னா இனவழிப்பை நான் நிராகரிக்கிறோம்ன்றது முழுமையான அப்பட்டமான பொய்ப்பு. ம். அப்படி கனடிய தமிழர் பேரவை நிராகரிக்கவில்லை. கனடிய தமிழர் பேரவை இனவழிப்புக்கான கூறுகளை பதிவு செய்து தொடர்ந்து வைத்திருக்கிறது கனடிய தமிழர் பேரவை செய்கிறது. நான் உங்களுக்கு 3 முறையும் சொல்லியிருந்தேன். Dracula83.com என்ற வெப்சைட்டில் எல்லாருடைய டெஸ்டிமோனியல்ஸையும் சேர்த்து வச்சிருக்கோம். உங்களோட லைப்ரரி பேர்னிங் என்ற இதுக்கு வெப்சைட்டை போட்டு செய்திருக்கோம். இன்னொரு அமைப்பு அதை செய்ததாக எனக்கு தெரியாது. ம். வேற எந்த அமைப்பும் செய்து நாங்கள் இனவழிப்பை ஒரு காலம் இதில்லை. ஏன் நாங்கள் இனவழிப்பு பெயரை பாவிக்கவில்லை, தவிர்த்திருந்தோம். அட்வொகசி எஃபர்ட்ஸுக்காக மேற்கத்திய தளங்கள் UNHRC-யா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா ஸ்டேட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஏன் நாங்கள் தவிர்த்திருந்தோம்ன்றதுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அகலம் உயர் மட்டத்தில் இதுகளுக்கு பொறுப்புக்கூறலுக்கு முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆக்கள், இது பண்ணக்கூடிய ஆக்கள் அனுசரை கிடைச்சது நேரடியான அரசரை வேறு வழியாளர்கள் அவர்களுடைய நேரடியாக எங்களது இது CDC-யும் அவர்களோடையும் பேசினார். அது நவநீதம் பிள்ளையா இருக்கட்டும், ஜஸ்மின் சூக்காகட்டும், பிரின்ஸ் ஐடா இருக்கட்டும், எல்லாரும் UNHRC இந்த மனித உரிமை ஆணையாளர்களாக இருந்தவர்கள். ஜஸ்மின் சூக்கான்றவர் மிக இது பண்ண பல பேர் ரெண்டு ஆலோசனைகள் இந்த சொத்துடருக்கு பதிலாக போர்க்குற்றமும் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி இந்த சொத்துடரையும் பாவிச்சு இந்த நியாயத்தை பொறுப்புக்கூறலுக்கான இதனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை பாவியுங்கள். உங்களோட தேவைக்கு அதுக்கான நீங்கள் ஜெனசைட் என்றது இனவழிப்புன்றது ப்ரூவ் பண்ணாத மட்டத்துல ஒரு தரம் அதை கிரெடிபிளாக பார்க்க மாட்டார்கள். உங்கள் அலுவல் நடத்துறதுக்கு இது காணும்ன்றதா அவர் அந்த அட்வைஸை பேஸ் பண்ணித்தான் நாங்கள் செய்திருந்தோம். அவர்களை பற்றி எங்களுக்கு எந்தவித சந்தேகம் இல்லை. அவர்கள் சிம்பத்திரிக்கான இதான் இருந்தவர்கள். இதை நாங்கள் விளங்க சொல்லியிருந்தோம். இனப்படுகொலையை கனடிய தமிழர்கள் இல்லை என்று எந்த யாராவது ஸ்டேட்மெண்ட்டை போடட்டும். முதல்ல ஒன்றும் நடக்கவும் இல்லை, நடக்க போறதும் இல்லை. எங்களுக்கு முழுமையாக தெரியும் இனப்படுகொலை தான் நடந்தது. இனப்படுகொலை 1948 ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக இனப்படுகொலையை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டு வருகிறோம். ஆனால் நாங்கள் அதை நாங்கள் எங்களோட ஸ்டேட்மெண்ட் அதனையும் பாவிச்சிருக்கிறோம். ஆனா ஆங்கிலத்தில் இதில் போட பிரஸ் ரிலீஸ்கள் இதில் போட வைக்க நாங்கள் இது தவிர்த்திருந்தோம் இந்த அட்வைஸை பேஸ் பண்ணி. அதை திருப்பி ஆனால் அந்த இதை இவர்கள் திரிவுபடுத்தி நாங்கள் இனப்படுகொலைக்கு எதிரானவர்கள் இனப்படுகொலை நிராகரிக்கிறோம் என்று முழுமையான பொய்யை பிரச்சாரத்தை செய்து வருகிறார். அப்போ இந்த இனப்படுகொலை செய்வதற்கான குற்றச்சாட்டை ஐநாவில் வைப்பதற்கான ஆதாரங்கள் உங்களிடம் இல்லையா, அல்லது அதற்கான ஆதாரங்களை தேடுவதிலே நீங்கள் முயற்சி செய்ய? நாங்கள் எங்களுக்கு இருக்கும் கெப்பாசிட்டியில் நாங்கள் ஐநா மனித உரிமைகள் சபையில் தான் எங்களை தொடர்ச்சியான வாதங்களை வைத்து வருகிறோம். 2009ஆம் ஆண்டு முடிஞ்ச முதலே எங்கள் இதழ் தொடங்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் எங்களுக்கு தலைமை தாங்கினார் இப்பத்திய அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி, கனடிய தமிழர் பேரவையின் லீகல் கவுன்சிலாயும் அந்த UNHRC லாபிங்க்கு தலைமை தாங்கி இருந்தார். எலெக்ட் பண்ணப்பட்ட 2015ஆம் ஆண்டு எலெக்ட் பண்ண மட்டுக்கும் அந்த இது அவர் தான் செய்து வந்திருந்தார். அப்ப அதில் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த UNHRC-ல மேலாணையத்திலும் இதை முன்வைத்திருக்கிறோம். அவர்களின் அட்வைஸின் படி போக்குற்றத்துக்கு இல்ல அந்த இதுக்கு அவர்களும் இணக்கம் இருக்கு. நாங்கள் கணக்கு ஆதாரங்களை UN-க்கே கொடுத்திருக்கிறோம். அவர்கள் சொல்லி இருந்தார்கள் இதை விட கூட இது எங்கள்கிட்ட கிடக்கு. அவர்களுக்கு வேறு வழிகளால பல ஆதாரங்கள் வைத்திருக்கிறார்கள். இனப்படுகொலை நிரூபிக்கிறதுக்கு அது அவர்கள் இன்டென்ட் ப்ரூவ் பண்ணணும். இன்டென்ட் என்று சொல்றது அந்த அவர்கள் அவர்கள் அப்படி ஒரு திட்டமிட்ட முறையில நிரூபிக்கப்படவும் அது ப்ரூவ் பண்றது கஷ்டம். அதுதான் என்ன இது வேற யாரும் ப்ரூவ் பண்றது கிளங்கக்கூடியவர்கள் அதுக்கு செய்யப்படுத்தக்கூடியவர்கள் செயற்படுத்தட்டும். அதே மாதிரி எங்களுக்கு இருக்கிற வேலையில் அதை எங்களுக்கு கிடைச்ச அட்வைஸுகள் தொடர்புகள் அதெல்லாம் வச்சு பார்க்க எங்களுக்கு இந்த முயற்சியை செய்யறதுக்கு இயலாதது இருக்குது. நாங்கள் மெயினா மாவட்டத்தில்
எங்களால கொடுக்க முடியும் மேக்சிமம் அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். இப்பயும் நாங்கள் கொடுப்போம். இந்த செப்டம்பர் மாதம் நடக்க போகுது புது ரெசல்யூஷனுக்கு. அதுக்கு நாங்கள் அடுத்த ஒரு புதிய ரெசல்யூஷன், ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் வர்றதுக்கான முழுமையான அழுத்தங்களை நாங்கள் கொடுப்போம். இன்னும் ஒரு அமைப்போடு நான் பேசியிருந்த போது அவர் சொன்னார், இனப்படுகொலை செய்வதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் நிறையவே இருக்கிறது, ஐநாவில் கொண்டே குற்றம் ஐநாவுக்கு கொடுப்பதற்கு இவர்கள் யாரும் செய்யாத ஆதாரங்களை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த அமைப்புகளோடு யாரும் பேசாமல் தங்களுடைய தன்னிச்சையாக செயல்பட்டு வருகின்றதனால் இதற்கான தீர்வை எட்ட முடியாமல் இருக்கிறதோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் எழுப்பியது. அப்படி யாராவது உங்களோடு பேசினார்கள்? அப்படி பேசவில்லை. ஆனால் அப்படியாரும் அமைப்புகள் இருப்பார்களா இருந்தால் நாங்கள் இனவழிப்பை நிர்வகிக்க போறோம் என்றால் அது வரவேற்கத்தல முயற்சி. அவர்கள் நிச்சயமாக அந்த இதில் செய்து நிரூபிக்க வேண்டும். எங்களுக்கு அதை நிரூபிக்க, எங்களுக்கு அதற்கு வெளிவோ இல்லாட்டி எங்களுக்கு ஆதாரங்களோ தகுந்த ஆதாரங்கள் சிலாக்கள் யோசிக்கலாம் இது ஆதாரங்கள். ஆனா இது ஆதாரங்களா இருக்காமல் இருக்கலாம். சில வேலை எங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்றது தெரியாது. ஒரு அமைப்போடு இதை வச்சிருக்கிறாங்கன்னா அந்த முயற்சியை அவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அவர்களுக்கான முழுமையான ஆதரவு என்ற செய்து எங்களுக்கு வலு இதான இருக்கிறது. நாங்கள் வேற அழுத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அந்த முயற்சியை செய்யப்படுத்துவோம். அது நல்ல விஷயம். அது ப்ரூவ் பண்ணினா நல்ல விஷயம். சரி, இன்னும் எப்போது நாங்கள் இந்த தலைப்பில் இருந்து முக்கியமான விடயது, ஏன் இந்த தெருவிழா ரத்து செய்யப்பட்டது? அதற்கான முக்கிய காரணம் என்ன? அதை நான் சொல்லியிருந்தேன். ரத்து செய்வதற்கு இது நாம நோக்கமற்ற முயற்சி. 75% போலீஸுக்கும் பிரைவேட் செக்யூரிட்டிக்கும் 25% ஆன செலவை கொடுத்து இதனை செய்ய முடியாது. அது சாதாரண இதில் ஒரு 5% இதைத்தான் செலவு போனது. அதற்கான 25 ஒரு 6 வீதம். இது 25% இது பண்ணினால் இதை நாங்கள் செய்ய முடியல. அதனால் அதற்கு தான் எல்லா முயற்சிகளையும் செய்து பார்த்தோம். புறக்கணிப்புக்கான இதை சொல்லி பார்த்தோம். அந்த முயற்சிகள் தோல்வியுற்ற நிலையில் நேரமும் 2 கிழமை தான் இருக்கும் நிலையில் எங்களால் அதை அறிவித்திருந்தோம். இப்போ நீங்கள் இந்த முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னீர்கள். அடுத்த முறை வருங்காலங்களில் நாங்கள் அதை செய்ய போகிறோம், அடுத்த வருடம் செய்வோம் என்று சொல்லுகிறீர்கள். அடுத்த வருடம் இதே பிரச்சனை இவர்கள் தருவார்களாயிருந்தால் அது செய்ய முடியாத ஒரு கட்டத்துக்கு தானே செல்ல வேண்டி இருக்கும். அப்ப அவர்களோடு இன்னும் சரியான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமா, அல்லது இதே போல்தான் நீங்கள் இன்னும் முயற்சிக்கிறீர்கள்? இது கணக்கு இது உண்மையில அநியாயமாக இருக்கிறது. இவர்கள் கேட்டுக்கொள்றது இது தமிழ் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் பல பேர் எவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள். இதில் மக்கள் மத்தியின் இதில் ஆதரவு தேவை. இது செய்யறதுக்கு இதற்கு செய்ய ஆதரவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நியாயமாக நடக்க முழுமையான முயற்சியை செய்து விட்டோம். அடுத்த முறை செய்யும் போது நாங்கள் பெட்டர் ப்ரிப்பேர்ட் ஆகியிருப்போம் இதை செய்யறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். இதில் இப்போது பல ஆதரவுகள் வந்திருக்கிறது இந்த முறை இதில். ஆனால் நேரம் காணாமல் இருந்தது. ஒரு 2-3 கிழமைகளில் இதனை நடத்தி முடிக்கிறது, இந்த பெரிய விழாவை நடத்தி முடிக்கிறதுக்கு நேரம் காணாமல் இருந்தது. ஆனா எங்களுக்கு போலீஸுக்கும் கூட தடைச்சி அனௌன்ஸ் பண்ணின பிறகு இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராங்கான இதுல இருந்தும் பல இது வந்திருந்தது. நாங்கள் பைனான்ஸ் இதை பற்றி கவலைப்படாதீர்கள், நீங்கள் கட்டாயம் நடத்துங்கள். அதுல 2 இதுதான் நாங்கள் அப்படியான எண்ணத்தை முதல் வெளிப்படுத்தி இருக்கவில்லை. சோ அப்ப இது பைனான்சஸ் ஒரு முக்கிய காரணம். அந்த இதை செய்ய முடியாது. போலீஸ் போர்ஸுக்கு அவ்வளவு இதெல்லாம் கொடுக்க. அதே நேரத்தில் நாங்கள் இவர்களுடனும் போலீஸோடையும் சிட்டி ஆஃப் டொரண்டோடையும் தொடர்ந்து பேசத்தான் இருக்கிறோம். அவர்களுக்கு இந்த மாதிரியான போலீஸ் போர்ஸ் இது எப்படி செய்யறது எனக்கு சரியான கஷ்டம். எனக்கு திருவிழாக்கள் கேன்சல் பண்ணப்பட்டு போய் கொண்டு வருகிறது. அப்ப அதனால அவர்களோடையும் நாங்கள் பேசுவோம். இதனை நடத்துறதுக்கு அவர்களின் ஆதரவு தேவை என்று சொல்லி, ஃபண்டிங் இதெல்லாம் தேவை என்று சொல்லி நாங்கள் இதனை பண்ணுவோம். அதுக்கான திட்டமிடலை இப்ப இருந்தே செய்வோம். இப்போ இங்கே கனடிய அரசியலில் நிறைய தமிழர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு அரசியலில் இருப்பவர்களோடு நீங்கள் பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்தியிருந்தார்களா? அவர்கள் உங்களுக்கு ஏதாவது இதற்கு ஏதாவது ஆதரவு அல்லது அவர்களோடு பேசிய தீர்வுகள் காணக்கூடிய வசதிகள் கிடைத்திருக்கிறதா?
அவர்களுடன் பேச்சுக்களை நடத்துவோம். ம். நடத்தியும் இருந்தோம். சிலருடன் ம். தொடர்ந்து நடத்துவோம். இன்னும் அதிகமான ஆட்களுடன் தொடர்ந்து நடத்துவோம் இந்த விடயமா. இதை எடுத்து கூறி இந்த எங்கள் நியாயத்தை எடுத்து கூறி ம். அவர்களுடன் இதற்கான ஆதரவை கூறி அவர்கள் இதை அடுத்த முறை நடத்துவதற்கு முழுமையான அவர்களுடன் ஆதரவுடன் செயல்படுவோம். மிகப்பெரிய திருவிழாக்கள் நிறுத்தப்படுவது லாப நோக்கு இல்லை என்று சொல்லுகிறீர்கள். தனிப்பட்ட ரீதியிலே நாங்கள் பார்க்க போனால் கடந்த காலங்களில் கனடாவில் வருகின்ற போது இளையபாரதி என்ற சிடிபிசி வானொலி நடத்திய முதல் ஆந்தி பூக்கள் என்ற ஒரு நிகழ்வு தான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருந்தது. அதன் பின்னர் சிடிஆர் ஆரம்பிச்சு நட்சத்திர விழா என்று ஒரு பெரிய விழாவை நாங்கள் தான் நடத்தி இருந்தோம். சிடிஆர் என்ற பெயரை சொந்தக்காரர் நாங்கள் தான், அதுக்கு சொந்தக்காரர். அதையும் இன்று வேறு ஒருவர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி போராட்டங்கள் நடத்த போனால் எதுவுமே நடக்காது என்பதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. ஏன்னு சொன்னால் அந்த சிடிஆர் பேருக்குரிய சொந்தக்காரன் நானாகத்தான் இருக்க முடியும். அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது. அது தவிர அந்த சிடிஆருக்கு வந்த மக்கள் தொகை இன்னும் எந்த விழாவுக்கு அதுதான் முதல் பெரியோர் மாபெரும் நட்சத்திர விழா. மக்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவிலே குவிந்தது. நீங்க சொன்ன மாதிரி லட்சக்கணக்கிலே தான் அந்த திருவிழாவுக்கு மக்கள் வந்திருந்தார்கள். அதை இப்போது தொடர்ந்து வேறு ஒருவர்கள் நடத்துகிறார்கள். அப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருந்தால் எந்த இதுவுமே அவர்கள் நடத்த முடிந்தால் அவர்கள் நடத்தட்டும். அது நல்லது, தமிழ் மக்களுக்கும் அவர்களுக்கும் நல்லது என்று தான் நாங்கள் தங்கி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இல்லை என்று சொன்னால் நான் சிடிஆருக்கு முன்னால போய் கொடி பிடிக்க வேண்டிய வந்துவிடும். அது அப்படி எதிர்ப்பு அவர்கள் முடிந்தால் செயல்பட்டு வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. மற்றவர்கள் செய்கிறார்கள் சொன்னால் அதை மிகப்பெரிய நல்ல விடயமாக செய்கிறார்கள் சொன்னால் அதை வரவேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடையவா. அதிலேயே பேசி தீர்க்க வேண்டிய விடயங்களை பேசி தீர்க்கலாம். அதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. இது தவிர இந்த திருவிழா அடுத்த வருஷம் நடப்பதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்கிறோம். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வேறு யாரோடும் முயற்சி செய்கிறீர்கள், முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? நாங்கள் இப்ப அறிவிப்பை செய்தபடி இருக்கிறது. இதற்கு நாங்கள் நேரடியாக பேசிக்க ஒரு சொல்யூஷன் வேற இல்லை. அது போல ஒரு தரப்பு நடுமையாக செய்யறதுக்கு முன் வந்திருந்தார்கள். இன்னும் பல நடுநிலையாளர்கள் முன் வந்தார்கள் முயற்சிக்காமல் நினைக்கிறேன். நான் இந்த விடயங்கள் நிர்வாக சபையை வைக்கதான் இந்த முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட இதுகள் நிர்வாக சபையோடையும் தமிழர் நிர்வாக சபையும் சில முடிவுகள் எடுக்க வேண்டும். இப்ப எனக்கு சொல்லக்கூடிய மாதிரியான இதுவும் இல்லை சூழ்நிலை. அதற்கான அந்த சந்தர்ப்பமோ அதற்கான இதழ் நேரத்தில் நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த தெரு விழா ஏன் உங்களுக்குள்ளே பிரச்சனைப்படுகின்றீர்கள்? இதை நாங்கள் சந்தோஷமாக எல்லா மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு திருவிழா. இதை நாங்கள் செய்யாமல் விட்டால் அடுத்த ஒரு சமூகத்துக்கு போய்விடும். இது தமிழ் மக்களுடைய பெரியதொரு திருவிழாவாக இடம்பெற்றிருக்கிறது இவ்வளவு காலமும். அதை தொடர்ந்து நடத்தினால் தமிழருக்கு தானே பெருமை. தமிழர்கள் பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம். வெளி உலகத்துக்கு காட்டுற அளவுக்கு ஏன் கொடி பிடித்து இப்படி எல்லாம் போராட்டங்களை நடத்தி அந்த குழப்பல் நிலையை உண்டாக்குகிறீர்கள். அது தமிழர்களுக்குரிய ஒரு கலாச்சாரம் இல்லாமல் தமிழுடைய கலாச்சாரத்தை அளிக்கின்ற முடிவுகளாக வந்துவிட்டது என்று ஆதங்கப்பட்டு செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். இதற்கு என்ன பதில் கூறப்போகிறது? இது அடுத்த முறை எல்லாருமே ஒத்துழைப்பும் மக்களின் ஒத்துழைப்பு அதிகமாக தேவை. எல்லாரும் ஒத்துழைப்பிலும் கட்டாயம் நடைபெறும். தமிழ் திருவிழா நடைபெறுவதற்கான முழு முயற்சியை செய்வோம், நடத்துவோம். ஆனால் எல்லாருடைய ஒத்துழைப்புகளும் தேவை. நாங்கள் எங்களுக்கான விட்டுக் கொடுப்பு எங்களுக்கான இதழ் பேச்சுவார்த்தை எல்லாம் மேக்சிமமா செய்திருக்கிறோம். நியாயமான பொருட்கள் எப்ப இன்னும் வந்திருந்தாலும் எல்லாருக்கும் வித்தியாசமான நீங்கள் முதலும் சொல்லியிருந்தீர்கள். கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நிறைய தமிழர் பேரவைகளே கணக்கு இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு பொது இதுக்கு செயற்படுத்துவோம். ஆனால் இதுகளெல்லாம் இந்த இது கேட்கிறடி நான் இந்த சில இதுகள் கேட்ட இதுல கொஞ்சம் மிஸ் பண்ணியும் விட்டேன். முதல் சொல்லிக் கொண்டிருக்க நாங்கள்
மெம்பர்ஷிப்ஸ் இது பண்ணி இருக்கலாம். அதெல்லாம் சும்மா ஆட்கள் சொல்ற கதையில் இப்ப நான் டிசைன் பண்ணி இருக்கிறேன் இது பண்ணினது அந்த மாதிரியான முழுமையான பொய் பிரச்சனை. இது வேற ஒரு மெம்பரை தான் நாங்கள் விலக்கி இருக்கோம். ஒரு அமைப்புல நீங்கள் அமைப்புக்கு எதிராக பொது வழியில் தாக்கி இது டேமேஜ் பண்ணி கொண்டிருந்தீர்கள் அதுக்கு ஒரு இது இருக்குது. அவர்களுக்கு விளக்க கேட்டு அவர்களை வெளியேற்றுறது. இது உங்கள் சரித்திரத்தில் அட்லீஸ்ட் 20 வருஷத்தில் ஒருவரை தான் வெளியேற்றி இருக்கோம். ஒரு சிலருக்கு ஒரு கைப்பற்றக்கூடிய நம்பர் சிலருக்கு தான் நாங்கள் அங்கத்துவ இதை கொடுக்கவில்லை. அவர்கள் இப்படியான இதுகளை வெளியாட செய்து கொண்டு இப்ப வந்தவர்களும் இருக்கிறார் செய்து இப்படி நேரடியாக டேமேஜ் பண்றதுக்கு இப்படி மோசமான செயற்பாடுகளை செய்து அமைப்புக்கு எதிராக செய்து கொண்டு பொதுவெளியில் செய்து கொண்டு அவர்களுக்கான இதை கொடுக்க முடியாது. ஒரு அமைப்பும் கொடுக்காது ஒரு இதுன்னு சொல்லி அதான் நீங்க இது அதுகளை தவிர நாங்கள் ஒரு தரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் இல்லை இதுவும் இல்லை. அவர்கள் சேர்வதற்கு ஒரு வழிமுறை எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதன்படி அவர்கள் சேரலாம். சொன்ன மாதிரி ஒரு மெம்பரை தான் இதுவரைக்கும் ஒரு சிலருக்கு கொடுக்கையில என்னன்னா அவர்களுக்கு பப்ளிக்லாம் டானிஷ் பண்ணி மோசமான முறையில் டானிஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியான தொடர்ந்து செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறவர்களை ஒரு அமைப்படுத்திக் கொள்கிறார். அப்போ அடுத்த வருடம் அதுக்கு இடையிலே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீர்களா அல்லது உங்களை தனிச்சையான முடிவுகளை எடுப்பீங்களா? பேச்சுவார்த்தை நடத்தித்தான் எல்லோருடன் பேசி நாங்கள் இந்த திருவிழாவை நடத்துவதற்கு முயற்சி நியாயமான முறைகளில் இருந்தால் நிச்சயமா இப்ப இந்த மொழியும் நாங்கள் பல விட்டுக் கொடுப்பதை நியாயமானதா தெரியாத சில விஷயங்கள் கூட விட்டுக் கொடுத்து இதை நடத்துவதற்காக நம்மளான விட்டுக் கொடுப்பதை செய்திருந்தோம். ஆனால் அவர் தொடர்ச்சியான புது நிபந்தனைகளுடன் இன்னொரு ஒரு அமைப்பின் இதை கொண்டு வர்றதுக்கு அமைப்புக்குள்ள விரட்டலோ இல்லாட்டி நீங்கள் பதவி நிறுவனம் அப்படியான இதுகளை கொண்டு வர்றதைத்தான் நாங்கள் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த நேரம் டைமும் காணாமல் இருந்தது. அதனாலதான் நாங்கள் இது பண்ண வேண்டியது. முழு முயற்சியை முயற்சித்து பார்த்தோம். விட்டுக் கொடுப்பதை மேக்சிமம் செய்து பார்த்தோம். இதை நடத்துறதுக்கு இது ஒரு பெருமையான விடயம். இது அடுத்த போடணும். இதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடாது. பல விருப்பத்துடன் இருந்தார்கள் இது நடத்தப்படும். அதற்கான முழு முயற்சியிலேயே நாங்கள் செய்திருந்தோம். முழு விட்டுக் கொடுப்பதையும் நாங்கள் செய்திருந்தோம். அதிலே ஆழ்த்தமாக சொல்ல முடியும். நன்றி டண்டன். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கும் நேர்களுடைய கேள்விகளுக்கும் நேரடியாக பதில் கூறியதற்கு இது திருவிழா அடுத்த வருடமாவது நடக்க வேண்டும் என்று எல்லோருடைய ஒரு விடயம்தான். எல்லோரும் அதைத்தான் ஆசைப்படுகிறார்கள். பிரச்சனை இல்லாமல் இந்த திருவிழா நடைபெற வேண்டும். எல்லோருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். எல்லோரும் பேசி இதை சுமூகமாக தீர்க்க வேண்டும். யாரையும் ஒதுக்கி விடாமல் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். அதுதான் மக்கள் விரும்புகிறது. எல்லோரும் அரவணைத்து சென்று எல்லோரும் பேசி சந்தோஷமாக இருப்போம் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை எல்லோரும் நிறைவேற்றினால் நாட்டிலும் அமைதி நிலவும், இங்கும் அமைதி நிலவும். நீங்கள் எவ்வளவு சொத்துக்களை அபகரித்திருந்தாலும் எவ்வளவு லாபத்தை ஈட்டினாலும் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக அவர்கள் கருதுவது. யாரும் பயமுறுத்தியோ விரட்டியோ அடிமைப்படுத்தியோ வாழாமல் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் உங்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மக்கள் ஆதரவளித்தால் ஆதரவாக அவர்கள் ரசித்தால் அவர்கள் மகிழ்ந்தால் உங்களுடைய நிகழ்வுகளை அவர்களுக்கு நிச்சயமாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் மற்றொரு ஒலிபரப்பு சந்தர்ப்பம் கிடைத்தால் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி வசீகரன். நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.